என்ன சமையலோ என்ன சமையலோ. வணக்கம் வியூவர்ஸ், இன்றைக்கி சூப்பராக ஒரு மட்டன் குழம்பு தான் பார்க்க போகிறோம். இந்த மட்டன் குழம்புல நம்ம காய்கறிலாம் சேர்த்து போட்டு ரொம்ப சுவையாக செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம வீடியோஸ்லாம் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா பாருங்கள். நம்ம வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மட்டன் குழம்பு செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். அதுக்கு மட்டன், சின்ன வெங்காயம், தக்காளி, உருளைக்கிழங்கு, முருங்கைக்காய், துருவிய தேங்காய், இஞ்சி பூண்டு விழுது, கரம் மசாலா, மஞ்சள் தூள், மல்லித்தூள், குழம்பு மிளகாய் தூள், தனி மிளகாய் தூள், மிளகு, சோம்பு, பிரிஞ்சி இலை, பட்டை, ஏலக்காய், கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை, புதினா தழை. முதல்ல கறியை வேக வச்சிடலாம். அதுக்கு ப்ரெஷர் குக்கரில் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். அதாவது குழம்புக்கு நமக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம். அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூளும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம இன்றைக்கி 1/4 கிலோ மட்டன் தான் எடுத்திருக்கோம். அதை நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணிவிட்டு தண்ணியில் சேர்த்துக்கலாம். வேக வைக்கிறதுக்கு உப்பு சேர்க்க தேவையில்லை. நம்ம குழம்பு பண்ணும்போது உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 6 விசில் கொடுத்துக்கலாம். நம்ம எடுத்திருக்க மட்டனை பொறுத்து நம்ம குக்கரில் விசில் கொடுத்துக்கலாம். அடுத்ததாக தேங்காய் விழுது ஒன்று ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு 1/4 மூடி தேங்காய், 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். மட்டன் வேகிறதுக்குள்ள ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். கூடவே 2 பிரிஞ்சி இலை, 2 துண்டு பட்டை, 2 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். கரம் மசாலா நம்ம தேங்காய் விழுதில் சேர்த்துருக்கோம். லாஸ்ட்டாக அதை சேர்க்கும்போது அதுவே நமக்கு நல்ல மணமாக இருக்கும். அதனால் இந்த மசாலா பொருட்கள் போதும். இப்போ இது கூட சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் நல்ல பொடியாக நறுக்கி சேர்த்துடலாம். மட்டன் குழம்புக்கு சின்ன வெங்காயம் ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை நல்ல பொன்னிறமாக வதக்கிடலாம். சின்ன வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ அது கூட 1 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். நம்ம மட்டன்லேயும் சேர்த்துருக்கோம். இப்போ இதை நல்லா பச்சை வாசனை மாறுற வரைக்கும் வதக்கி விட்டுறலாம். அடுத்ததாக தக்காளியை நறுக்கி சேர்த்துக்கலாம். நம்ம இன்றைக்கி 3 தக்காளி சேர்த்துருக்கோம். சின்னதாக இருந்தால் 3 சேர்க்கலாம், பெருசாக இருந்தால் 2 போதும். தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வேகட்டும். கொஞ்சம் நேரம் மூடி வச்சிடலாம். நல்லா சூப்பராக எண்ணெய் பிரிஞ்சு மேலே வந்திருக்கு. தக்காளியும் நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு. இப்போ அடுத்ததாக 1 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். கூடவே 1 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூளும் சேர்த்துக்கலாம். கூடவே 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூளும் சேர்த்துக்கலாம். மல்லித்தூள் மட்டன் குழம்புக்கு கூடுதலாக இருந்தால் ரொம்பவே சுவையாக இருக்கும். எல்லா தூளுடைய வாசனை மாறுற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுறலாம். நம்ம இன்றைக்கி 2 உருளைக்கிழங்கு நறுக்கி சேர்த்துருக்கோம். கூடவே 2 முருங்கைக்காயும் நறுக்கி சேர்த்துக்கலாம். நமக்கு விருப்பம்னா கத்திரிக்காய் கூட சேர்க்கலாம். நம்ம இன்றைக்கி 1/4 கிலோ மட்டன் தான் எடுத்திருக்கோம். அதனால் காய்கறி ஜாஸ்தியாக சேர்த்துக்கலாம். காய்கறியை மசாலாவோட நல்லா வதக்கி விட்டுட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ அது கூட காய்கறி வேகிற அளவுக்கான தண்ணி சேர்த்து கலந்து விட்டுட்டு மூடி வச்சு காய்கறியை வேக விட்டுறலாம்.
முருங்கைக்காய் உருளைக்கிழங்குலாம் நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம வேக வச்சுருக்க கறியை கறி தண்ணியோடு சேர்த்துக்கலாம். காய்கறி மசாலாவோட கறி தண்ணியை நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு காரம் செக் பண்ணிக்கலாம். கூடவே ஒரு கையளவு கருவேப்பிலையும் புதினா தழையும் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு இப்போது இதை மூடி வச்சு ஒரு கொதி விடலாம். அப்போ தான் நம்ம கறியில் நல்ல மசாலாலாம் ஏறி சுவையாக இருக்கும். குழம்பு நல்லா சூப்பராக கொதிக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் விழுதை சேர்த்துடலாம். காரத்துக்கு தனி மிளகாய்த்தூள், குழம்பு மிளகாய்த்தூள், அதோட இந்த விழுதில் மிளகும் இருக்குது. காரத்துக்கு ஏற்ற போல் அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கலாம். தேங்காய் விழுது சேர்த்துட்டு ஓப்பனாகவே நல்லா இது போல் கொதிக்க விட்டுறலாம். நம்ம சேர்த்துருக்க நல்லெண்ணெய், சின்ன வெங்காயம், புதினா தழை இது எல்லாமே சூப்பரான ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் இந்த மட்டன் குழம்புக்கு. அவ்வளோதான், மல்லித்தழை தூவி இறக்கிடலாம். ரொம்ப சுவையான கறி குழம்பு காய்கறியோட ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதுவும் அந்த முருங்கைக்காயோட வாசனை அட்டகாசமாக இருக்கும். மறக்காமல் இது போல் மட்டன் குழம்பு செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அட்டகாசமான மட்டன் குழம்பு காய்கறிகளோட ரொம்ப சூப்பராக ரொம்ப சுலபமாக செஞ்சாச்சு. உங்கள் உணவின் சுவையில் உள்ளத்தை வெல்லுங்க.